أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. السلام عليكم. يعقوب عليه وسلم يوسف عليه وسلم لوط عليه وسلم هود عليه وسلم صالح عليه وسلم شعيب عليه وسلم موسى عليه وسلم هارون عليه وسلم داود عليه وسلم. بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. மதிப்பிற்குரிய பெரியவர்களே, மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, என் அன்பு மாணவ தோழர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு இணை வைப்பின் விபரீதம். இணை வைப்பது என்றால் என்ன? இணை வைப்பது அதாவது ஷிர்க் என்பது அல்லாஹ்வுக்கு உரிய வணக்கத்தை, அதிகாரத்தை வேறு ஒருவருக்கோ அல்லது வேறு ஒரு பொருளுக்கே வழங்குவது ஆகும். அல்லாஹ்விடம் நாட வேண்டிய உதவியை வேறு ஒருவரிடம் நாடி வழங்குவதும் ஆகும். அல்லாஹ் ஒருவனை படைத்தவன், ஒருவனை பாதுகாப்பவன், ஒருவனே வணக்கத்திற்குரியவன். இதற்கு மாறாக நம்புவதே ஷிர்க் ஆகும். இது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடன் இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். அதை தவிர்த்து மற்ற பாவங்களை அவன் நாடுபவர்களுக்கு மன்னிப்பான். சூரா நிஷா 4வது அத்தியாயம் 48வது வசனம். இந்த வசனத்தில் இருந்து நமக்கு தெரியவரும் கருத்து என்னவென்றால், அல்லாஹ் மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிக்கலாம், ஆனால் இணை வைப்பை மணந்திருந்தாமல் இறந்தால் மன்னிப்பு இல்லை. சூரா இன்னஹு மன் யுஷ்ரக பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னத வ மஅவாஹு நார்.
யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான், அவர்களின் இருப்பிடம் நரகமே. சூரா மாஇதா 5வது அத்தியாயம் 72வது வசனம். இந்த வசனம் இணை வைப்பை பற்றிய மிக முக்கிய எச்சரிக்கையாகும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை தடை செய்ததாக எச்சரிக்கின்றார். மேலும் அல்லாஹ் கூறினான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் கானூ யஅமலூன். நீங்கள் இணை வைத்தால் உங்கள் செயல்கள் அனைத்தும் வீணாகிவிடும். சூரா அன்ஆம் 6வது அத்தியாயம் 88வது வசனம். அதாவது எவ்வளவு தொழுகை, நோன்பு, தானம் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் வேறு ஒருவரை இணையாக வைத்தால் எல்லா நன்மைகளும் பயனற்றதாக ஆகிவிடும். இது இணை வைப்பதால் ஏற்படும் மிகப்பெரிய விபரீதமாகும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார், அன்தஜஅலல்லாஹு நிர்ரா வஹுவ ஹலகக. உன்னை படைத்த அல்லாஹ் இணை கற்பிப்பதே பாவங்களின் மிகப்பெரிய பாவமாகும். இதிலிருந்து இணை வைப்பதை விட மிகப்பெரிய பாவம் எதுவுமே இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். ஆகவே நாம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். துஆ, உதவி, நம்பிக்கை ஆகியவற்றை அல்லாஹ்விடம் மட்டுமே வைக்க வேண்டும். தாயத்து, மந்திரம், ஜோதிடம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். தௌஹீத் என்னும் ஓரிரை கொள்கையில் தெளிவாக இருக்க வேண்டும். அப்துல்லாஹு வஜ்தனிபு லதாகூத். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், பொய்யான தெய்வங்களை விட்டு விடுங்கள். சூரா நஹல் 16வது அத்தியாயம் 36வது வசனம். இணை வைப்பதால் எல்லாம் நல்ல அமல்களும் வீணாகிவிடும். துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வின் உதவி விலகும். மறுமையின் துன்பம் உறுதியாகும். மேலும் அல்லாஹ் கூறினான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்துள்ளேன். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், அல்லாஹ் நம்மை அவனை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறான். அவனை மட்டுமே முழு நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் வணங்க வேண்டும். இதுவே நாம் இந்த உலகில் பிறந்ததற்கான மிக முக்கிய நோக்கமாகும். அன்பானவர்களை, இணை வைப்பது அல்லாஹ்வுக்கு எதிரான மிகப்பெரிய பாவமாகும். நாம் ஈமானை பாதுகாப்போம், தௌஹீதை முழுமையாக பிடித்துக் கொள்வோம். இஸ்லாம் என்பது தௌஹீத். தௌஹீத் இல்லாமல் ஈமான் இல்லை, ஈமான் இல்லாமல் வெற்றி இல்லை. எனவே நாம் இணை வைப்பை முழுமையாக விட்டு அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் நுஷ்ரிக பிக ஷைஅன் நஅலமுஹு அவ் லா நஅலமுஹு. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இணை வைப்பதை விட்டு எங்களை காப்பாயாக. அல்லாஹ் நம் அனைவரையும் இணை வைப்பதை விட்டு காக்கட்டும். தூய ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடனே மரணிக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான்.